ஒரு அடர்ந்த காட்டின் அருகே பெரிய மலை ஒன்று இருந்தது. அந்த மலையின் உச்சியில் ஒரு குகையில் பெண் சிங்கம் ஒன்று தன் குட்டியுடன் வசித்து வந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த சிங்கக்குட்டி மலையிலிருந்து உருண்டு கீழே இருந்த ஒரு ஆட்டு மந்தைக்குள் விழுந்தது. அங்கிருந்த ஆடுகள் அந்த சிங்கக்குட்டியை தத்தெடுத்து வளர்த்தன. ஆடுகளுடனேயே வளர்ந்ததால் அந்த சிங்கக்குட்டி தன்னையும் ஒரு ஆடு என்றே நம்பியது. மற்ற ஆடுகளைப் போலவே அதுவும் புல்லை மேய்ந்தது, மே மே என்று கத்தியது. அதன் பார்வை எப்போதும் கீழ் நோக்கி இருந்தது. ஒரு நாள் காட்டின் ராஜாவான ஒரு பெரிய சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அந்த சிங்கம் கம்பீரமாக கர்ஜித்தது. இதை கண்ட அந்த சிறிய சிங்கக்குட்டி வியப்படைந்தது. அது அருகில் இருந்த ஒரு வயதான ஆட்டிடம், அந்த விலங்கு எவ்வளவு கம்பீரமாகவும் பலமாகவும் இருக்கிறது என்று கேட்டது. அதற்கு அந்த ஆடு, அதுதான் காட்டின் ராஜா சிங்கம், ஆனால் நாம் வெறும் ஆடுகள், நம்மால் அப்படி இருக்க முடியாது, நம் உலகம் இதுதான் என்று கூறியது. உண்மையில் ஒரு சிங்கமாக பிறந்திருந்தும் தன்னுடைய உண்மையான பலத்தை அறியாமல் அந்த சிங்கக்குட்டி சாகும் வரை ஒரு ஆடாகவே வாழ்ந்தது. இந்த கதையின் நீதி, நம் ஒவ்வொருவரிடமும் தனித்துவமான திறமையும் பேராற்றலும் ஒளிந்துள்ளன. ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் சொல்லும் எதிர்மறையான கருத்துக்களை கேட்டு நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு ஒரு சிறிய வட்டத்திற்குள் முடங்கிவிடுகிறோம். நம் பயம் என்னும் விலங்குகளை